நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறித்த நார்த்தங்காய் ஒரு 5 எடுத்துக்கிட்டாங்க அம்மா. எடுத்து அதை ஒரு மண் சட்டியில் வச்சு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு வேக வச்சாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி அது உள்ளே உள்ள விதையை வந்து எடுத்துடணும் நம்ம. விதையோடு போட்டோன்னா ஊறுகாய் வந்து ரொம்பவே கசக்கும். அதனால் விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாங்க. கடுகு வெடித்ததுமே வரமிளகா சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டாங்க. காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டாங்க. அது கொதித்ததுமே கட் பண்ணி வச்ச நார்த்தங்காயை சேர்த்து நல்லா அதை வந்து வேக வச்சாங்க. அது கூட 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வேக விட்டாங்க. லாஸ்ட்டாக வறுத்து அரைச்ச வெந்தய பொடி தூவி இறக்கிட்டாங்க. இது ஆறுனதும் இந்த மாதிரி பீங்கான் பாத்திரத்தில்